हाय हेलो वणक्कम இன்னைக்கு நம்ம ராம் டைரக்ஷன்ல சிவா கிரேசி ஆண்டனி மிதுல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்ச படம் தான் இந்த பறந்து போ. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பறந்து போ இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராம். அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டர். அவரோட படங்கள் வந்து தனித்துவமா தெரியும். அவரோட படங்கள் வந்து நீங்க கதை அம்சம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் நிறைய படங்கள் நீங்க பார்க்கலாம் அவரோட டைரக்ஷன்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பர்சனலா தங்கமீன்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் வந்து கிரியேட் பண்றது வந்து யாராலுமே முடியாது. அந்த மாதிரி ஒரு சோகத்தையும் ஒரு தாகத்தையும் ஏற்படுத்தின படம் தங்கமீன்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போல கற்றது தமிழ் அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வரிசையில வந்து பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சிவா வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அது இந்த படத்தோட கதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த சிவாவுக்கு வந்து என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு டெலிவரி பாய். இவர் வந்து ஒரு பைனான்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிறாரு. அதாவது பைனான்ஸ்காரன் என்ன அமௌண்ட் பண்ணாலும் திட்டுவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப அவரோட மனைவி வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு துணிக்கடை வச்சிருக்காங்க ஒரு மால்ல. அவங்களுக்கு ஒரு பையன், அவன் தான் மிதுல். அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போற பையன். அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போவான், வீட்டுக்கு வருவான், கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். எதுனாலும் ஆர்டர் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துடும். சாப்பிட்டு மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போவான், மறுபடியும் வருவான், வீட்டுக்கு வருவான், பூட்டிக்கணும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இப்போ வந்து அம்மா வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பா வந்து டெலிவரி பாய் என்னத்துக்கு வருவாருன்னே தெரியாது. அவனுக்கு வந்து தேவையானது வந்து வீட்டுக்கு வந்துடும். அப்படிதான் இந்த பையனை வந்து ஒரு அடைச்சி கூண்டுக்குள்ளேயே வளர்த்துவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து டிப்ரெஷன் ஆயிரும், மனசுக்குள்ள ஒரு உளைச்சல் ஆயிரும். என்னடா அது 4 சுவத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிறோமே, நம்ம வெளியே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பையன் ஆசைப்படுறான். அதுக்காக அப்பா வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பையனை கூட்டு ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு ஷோ நடத்துறாரு. அதாவது ரோட் ட்ரிப் போறாரு. இப்பதான் அரசியல்வாதிங்க அவங்கவுங்க பஸ் ட்ரிப்பு, ரோட் ட்ரிப்பு, ரோடு ஷோ, பைக் ஷோ, மக்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்கவுங்க பேருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு மக்களை கவர் பண்றதுக்கு ஐடியா பண்றாங்கல்ல. அந்த போல பையனை கவர் பண்றதுக்காக அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பைக் எடுத்துக்கிட்டு ரோட் ட்ரிப்பு கிளம்புறாரு. தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது அவங்க சந்திக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் என்ன, அதுக்கப்புறம் அந்த துணிக்கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அது என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பையனுடைய ஆசையை நிறைவேற்றினாங்களா இல்லையா, அந்த பையன் காணாம போயிடும், அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, நிறைய கேள்விகளுக்கு விடை சொல்ற படம் தான் இந்த பறந்து போ. இந்த பறந்து போ படம் வந்து ஒரு சாதாரணமா படமா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களோட மனநிலை அதுதான். நிறைய குழந்தைங்களை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்ததுனால அவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க வந்து வெளியே போய் 4 விஷயங்களை பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து இந்த இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு ஒரு விளையாட்டு இருக்குது, இவ்வளவு ஜாலி இருக்குது, இவ்வளவு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி அவங்கள கத்துக்க முடியும். ஆனா அந்த குழந்தைகள் நம்ம என்ன பண்றோம், 4 சுவத்துக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெளி உலக அனுபவமே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. இப்ப என்னன்னா, இந்த பையனை கூட்டிட்டு ஒரு வெளி உலகத்துக்கு போறாரு. போன உடனே அந்த பையன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசைப்பட்டு அப்பாவை மீறி, அதாவது வந்து அப்பா சொல் கேட்காம இல்ல, அப்பாவை மீறி சில விஷயங்கள் பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கடுப்பாகும். ஆனா அந்த பையனோட சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் அந்த விஷயம் தெரியும். ஏன்னா அந்த ஒரு கூண்டுக்கு ஒரு கிளியை வந்து ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருந்துட்டு அதை திறந்து விட்டாருனே அது எவ்வளவு சந்தோஷமா சிறகடிச்சு பறந்து போகுமோ, அது போலதான் இந்த படத்தினுடைய கதையை வந்து ராம் நம்மளுக்கு சொல்ல முயற்சி எடுத்திருக்காரு. அது போல இந்த படத்துக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிவா இந்த படத்துக்கு, இந்த மாதிரி படத்துக்கு ஒரு ஒத்து வருவாரான்னு சில பேருக்கு பார்த்திருப்பாங்க. ஆனா சிவாவுக்கு இந்த கேரக்டர் வந்து மிக பொருத்தமா இருந்துச்சுன்னு தான் உண்மை. அவர் வந்து பண்ற சின்ன சின்ன காமெடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்காக இறங்கி வந்து அவர் சில விஷயங்கள் பண்ணுவாரு. அதெல்லாம் உண்மையிலே பரவாயில்ல. அது போல சில விஷயங்கள் பண்றேன்னு சொல்லிட்டு அது பிராமிஸ் மீறி பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு குடும்பஸ்தன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்றாங்க. அது போல தனியா ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தனியா இருக்கிற பொண்ணு அதெல்லாம் இப்படியெல்லாம் பேஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல வந்து அவ்வளவு நீட்டா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் மீறி அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால 2 குடும்பத்தில இருந்தும் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தான் இருக்கு, ஆதரவு கிடையாது. அது ஒரு இந்த படத்துல வந்து ஒரே ஒரு சீன் வச்சிருந்தாலும் அது வந்து அழுத்தமா வச்சிருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பறந்து போ அப்படிங்கிறது தான் அந்த பையனோட மனநிலை.
வேற ஒன்றும் கிடையாது. இங்க இருக்காத, இன்னும் கொஞ்சம் தூரம் போ, இன்னும் கொஞ்சம் தூரம் போன்னு போறாங்க. இடையில நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி வராங்க. அஞ்சலி வந்து இவங்களுடைய கிருஷ்ணா வராரு, சிவாவோட கிருஷ்ணா வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு சின்ன வயசுல அந்த சின்ன பையன் தான், அவனோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு ஒரு பாப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசுதாஸ் அவங்க பையன் அவரு வருவாரு. அவரு வந்து அவருக்கு உண்டான ஸ்கோப்பு அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல மொத்தமாவே கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன கதை தான். அதாவது ஒரு கூண்டில் இருக்கிற ஒரு பையனை ஓபன் பண்ணி விட்டுட்டா அந்த பையன் எவ்வளவு தூரம் சிறகடிச்சு பறப்பான் அப்படிங்கிறது தான். அது அதை வந்து மேனஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாவே நல்ல ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா போகும். ஆனா பாடல்கள் வந்து இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா பிடிச்சது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தை வச்சே பாட்டு வரும். உண்மையிலே அது பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருப்பார்னு நினைக்கிறேன், இமான் ஒரு பாட்டு பாடியிருப்பார்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த படத்துல இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான், நல்லா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய மேக்கிங், இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கு, இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லா கேரக்டரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. குறிப்பா பெரியவங்களுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்குமாங்கிறதெல்லாம் எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஓரளவுக்கு வளர்ந்தவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா குழந்தைகளுக்கு மிக மிக பிடிக்கும். குடும்பத்தோட குழந்தைங்களை உட்கார வச்சு நீங்க காட்டினீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது எந்த ஒரு நம்பிக்கை ஒரு இதுவும் கிடையாது, ஒரு கருத்து வேறுபாடே கிடையாது. உண்மையிலே அப்படிதான் உண்மை. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு டைம் பாசிங்கான படம். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கும், சின்ன லேக் இருக்குதான் செய்யும். செகண்ட் ஹாப் அது கிளைமேக்ஸ் சூப்பர். அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வரும், அந்த கிளைமேக்ஸ் வேற லெவல் இருக்குது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.